Mutual fund investments Indiaல boom ஆகிட்டு இருக்கு இப்ப. The total investment amount and the number of investors பாத்தீங்கன்னா skyrocket ஆகிட்டு இருக்காங்க, making mutual funds one of the most popular wealth building tools. So new investors இந்த landscape எப்படி navigate பண்ணலாம் and அவங்க returns maximize பண்ணலாம்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம இப்ப in-depth-ஆ பார்க்க போறோம். The key lies in understanding the right strategies. So அப்பதான் இந்த strategies understand பண்ணும்போது informed and profitable investment decisions நம்மளால பண்ண முடியும். So வாங்க இந்த வீடியோக்குள்ள இப்போ போலாம். Hi, welcome to holisticinvestment.in. உங்கள மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசெண்ட் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியாவில் இம்மென்ஸ் பாப்புலாரிட்டியை கெயின் பண்ணிட்டு வருது. February 2025 அலோன் பார்த்தீங்கன்னா 25,999 crores வந்து SIP மூலியமா இன்வெஸ்ட் ஆகியிருக்கு, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலியமா. ஓவர் த பாஸ்ட் இயர் 73 lakh நியூ இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 19.3% இன்க்ரீஸ். ஸோ ஏன் நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, எந்த அமௌண்ட் வேணால் நீங்கள் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ஆக்சசிபிலிட்டி, இதில் இன்வெஸ்ட் பண்ண ஜஸ்ட் 100 rupees இருந்தாலும் போதும். அண்ட் நம்பர் 3 வெல்த் கிரியேஷன், ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் கொடுக்குற பொட்டன்ஷியல் இதுக்கு இருக்கு. பாஸ் ரிட்டர்ன்ஸ் மட்டும் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக வச்சிருக்கக்கூடாது. அதுவும் நியூ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் கெயின்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணவும் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணவும் முடியும். அண்ட் எஸ்ஐபி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பூமுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் சொல்லலாம். ஏன்னா இந்த பிளான் வந்து இன்வெஸ்டர்ஸை சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஓவர் டைம் க்ரோ ஆகிறதுக்கு அலோ பண்ணுது. ஏன் எஸ்ஐபிஸ் பவர்ஃபுல்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை பாஸ் கூட எனி டைம் பண்ணலாம். நம்பர் 2 டிசிப்ளின் இன்வெஸ்டிங், உங்க சேவிங்ஸை நீங்க ஆட்டோமேட் பண்ணி வெல்த் ஓவர் டைம் பில்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்பர் 3 ரூபி காஸ்ட் ஆவரேஜிங், நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றதுனால மார்க்கெட் வாலட்டாலிட்டியோட இம்பாக்டை இது லோவர் பண்ணுது. ஸோ வெல்த்தை வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோ பைலட்ல இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும்ல பில்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லையுமே பெனிஃபிட் ஆகலாம். ஸோ இதனால எஸ்ஐபி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அதில் நியூ இன்வெஸ்டர்ஸ் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ப்ராஃபிட் ஆகலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஜேர்னிக்கு எப்படி டெஸ்டினேஷன் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு கிளியர் ஃபினான்ஷியல் கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன்? லைக் ஒரு சைல்டோட எஜுகேஷனுக்காகவா, இல்ல வீடு வாங்குறதுக்காகவா, இல்ல இயர்லி ரிட்டையர்மெண்ட்காகவா, எனக்கு இந்த மணி எப்போ தேவைப்படும் அண்ட் அதுக்குள்ள நான் எவ்வளோ க்ரோ பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிளியர் செட் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க வெல்த் பில்ட் பண்ணும்போது ஒரு கிளியர் ஐடியாவோட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு ஃபினான்ஷியல் கோல் இல்லாம இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. லைக் மார்க்கெட் டவுன் டர்ன்ல பேனிக்ல செல் பண்ணிடுவாங்க. இல்ல வேர்ஸான விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்ட் கேட்டகரியில எந்த அளவுக்கு நம்ம எந்த டைம் ஹாரிசான் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே என்டர் ஆகிட்டு ஏதாவது லாஸ் பார்த்துருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டபிள் லாசஸ். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் லாங் டேர்ம் கோல்ஸோட அலைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு அந்த பிளானில் ஆன் ட்ராக்காக இருக்கிறதுக்கும் ரிஸ்க் மினிமைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது ஒரு வைஸ் சாய்ஸ் தானே. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணணும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய மணியை டபுள் பண்ணி அது ஓவர் நைட்டே டபுள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இது ரியலிஸ்டிக்கா கிடையாது. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபண்ட் டைப்புக்கும் நம்ம ரைட் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுவோம். இப்போ டெப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்னே 7% தான். கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸை 9% தான் எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன். மல்டி அசட் ஃபண்ட்ஸ் 10%, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் 11% அண்ட் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸில் எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்ன் 13% தான். இப்போ எக்ஸ்பெக்டிங் 20% ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்ரி இயர்ன்றது அன்ரியலிஸ்டிக். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னுக்கு மேலே எது வந்தாலும் ஒரு போனஸாக பாருங்க, கேரண்டியாக கிடையாது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அசட் கிளாஸஸ் அக்ராஸ் டைவர்சிஃபை பண்ணுறது. இப்போ உங்கள் எல்லா எக்ஸும் நீங்கள் ஒரு பேஸ்கெட்டில் போடுவீங்களா? இல்லை. அதே மாதிரி உங்கள் மணி மொத்தத்தையும் ஏன் ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு ஸ்மார்ட் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட் கிளாஸஸில் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஈக்விட்டிஸில் ஹை க்ரோத் பொட்டன்ஷியலுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக ஸ்டெபிலிட்டி அண்ட் லோவர் ரிஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கோல்டு அண்ட் சில்வர்லையுமே இன்ஃப்ளேஷனுக்கு ஹெட்ஜாக அகேன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரியல் எஸ்டேட்டில் லாங் டேர்ம் அசட் அப்ரிஷியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அக்ராஸ் அசெட் கிளாஸஸ் இன்வெஸ்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தை கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் எல்லாமே உங்களால் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 4, பேலன்சிங் ஈக்விட்டி ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நிறைய யங் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை சேஸ் பண்ணுறாங்க, அஸ்யூமிங் இது எப்போவுமே ஹையர் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணும் அப்படின்னு. பட் இது ட்ரூவா? ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளிக்கல் நேச்சர் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ். ஸோ இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ த கீ இஸ் பேலன்ஸ். நீங்கள் மேனுவலி செப்பரேட்லாம் லார்ஜ், மிட், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை செப்பரேட் பிக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் எல்லா மார்க்கெட் கேப்ஸ்க்குமே அக்ராஸாக டைவர்சிஃபை பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இதில் ஃபண்ட் மேனேஜருக்கு அக்ராஸ் கேட்டகரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் இன்னும் லோவர் ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸில் தான் அவங்க மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இது இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு சிங்கிள் மார்க்கெட் செக்மெண்ட்லேயே நம்ம டிபெண்டாக இருக்கிறதுன்றது பெட்டர் தானே. நம்பர் 5, த ரோல் ஆஃப் டெப்ட் ஃபண்ட்ஸ் இன் அ போர்ட்ஃபோலியோ. ஒரு நியூ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் ஃபண்ட்ஸை அவாய்ட் பண்ணணுமா ஜஸ்ட் பிகாஸ் அது லோவர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா? அப்சல்யூட்லி நாட். டெப்ட் ஃபண்ட்ஸ்க்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 2 கிரிட்டிக்கல் பர்பஸ் இருக்குது. ஒன்று, எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு. டெப்ட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும், லைக் ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், எமர்ஜென்சி நீட்ஸ் இந்த மாதிரி. நம்பர் 2, மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியடில் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கும் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ட்ராப் ஆகும்போது உங்கள் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறதுன்றது ஈக்விட்டி ஃபண்ட்ஸாக லோவர் என்ஏவியில் வாங்குறதுக்கு அலோ பண்ணும், பூஸ்டிங் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரியும் யூஸ் ஆகும். ஒரு வெல் பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோவில் மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் தான் லிக்விடிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் எல்லாமே என்ஷூர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட ஃபைனல் டேக்அவே என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்ரோச் பண்ணால் மட்டுமே. இப்போ நீங்கள் கிளியர் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறீங்க, ரியலிஸ்டிக் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, அக்ராஸ் அசெட் கிளாஸஸ் டைவர்சிஃபை பண்ணி உங்கள் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் வைஸ்லி பேலன்ஸ் பண்ணுறீங்க, அண்ட் ஃபண்ட்ஸை வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்டெபிலிட்டிக்காக கரெக்டாக அலோகேட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலி பண்ணிங்கன்னா நியூ இன்வெஸ்டராக இருந்தாலுமே உங்கள் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மார்க்கெட் அன்சர்டனிட்டிஸ் வந்து ப்ரொடெக்டும் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு வெல் பிளான்ட் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட வேணுமா? அதுக்கு நீங்கள் ரெடியா? அப்போது எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட இன்னைக்கே ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.